வணக்கம். ஸ்ரீ கோமாதா சோதிட ஆய்வு நிலையம், இளம்புவனம், எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். சோதிடர் ஏ. வெள்ளைசாமி. அலைபேசி எண் 63 83 83 61 94. இந்த ஆண்டு முக்கியமான ஒரு பயிற்சி. முதலில் சனி பயிற்சி நடைபெற்றது. இப்பொழுது குரு பயிற்சி. பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த காலகட்டங்களில் நாம் மேச ராசியிலிருந்து 12 ராசிக்குரிய பலன்களை நாம் தொடர்ந்து இந்த காணொலியிலே வழங்க இருக்கின்றோம். இப்பொழுது மேச ராசிக்கு என்ன பலன் என்பதை நாம் இப்போ தெரிந்து கொள்ளப் போகிறோம். நண்பர்களே, மேச ராசிக்கு இப்பொழுது மிதுன ராசியில் இருக்கின்ற குரு பகவான் கடக ராசியிலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுகின்ற பொழுது அவர் 12 குடையவர் ஆகிறார். 9-12 குடையவர் ஆகிறார். 9-12 குடையவர் உச்சம் அடைவது மிகவும் சிறப்பு தான். 9-12 என்பது 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், கொடுப்பினை, நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அனுகூலங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் உச்சம் பெறுவது மிகவும் சிறப்பு. அவர் 9-12 குடையவர். அந்த அமைப்பில் அவர் 4ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். 4ஆம் இடத்தில் உச்சமடைகின்ற பொழுது அவர் பார்க்கின்ற இடங்கள் ராசிக்கு 8, 10, 12 இடங்களை பார்ப்பார். அந்த 8, 10, 12 இடங்களை பார்த்து அந்த இடங்களை சுகத்துவப்படுத்த இருக்கின்றார். அந்த அடிப்படையில் 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இந்த இடம் அமைகிறது. 10ஆம் இடம் என்பது தொழிற்சானம். இந்த காலகட்டத்தில் இந்த ஓராண்டு குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கின்ற வேளையிலே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய நல்ல பயணங்கள், நல்ல செலவுகள், நல்ல சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதையெல்லாம் இந்த குரு பகவான் உச்சமடைந்து உங்களுக்கு வழங்க இருக்கின்றார். ஏற்கனவே 12ஆம் இடத்தில் விரைச்சனியாக சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். இந்த மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது விரைச்சனி ஆரம்பித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அந்த சனி பகவான் சுகத்துவம் அடைந்து உங்களுக்கு சுகச்செல்வை வழங்க இருக்கின்றார். இந்த காலம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலமாகவே இந்த மேசராசியர்களுக்கு அமையும் என்பதை இந்த காணொலி மூலியமாக நாம் தெளிவுபடுத்துகிறோம். நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த குரு பகவான் பல்வேறு நல்ல விஷயங்களை உங்களுக்கு வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அந்த குரு பகவானை வழிபட்டு அனைத்து நன்மையும் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.